அம்மாடி மருமவளே, சோனிமா, சோனிமா. வரேன் மாமா. மாமா கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, போயிட்டு வரேன். சிவா எங்க? அவர் காலையில சீக்கிரமாவே கிளம்பிட்டாரே. சீக்கிரமா கிளம்பிட்டானா? இன்னும் என் மேல இருக்க கோவம் உனக்கு போகலையா? அப்படிலாம் இல்ல மாமா, ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சீக்கிரமா கிளம்பிட்டாங்க. அப்படியா? சரி மாமா, டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் மாமா, நேத்து ராத்திரியும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதெல்லாம் ஒரு நேரம் சாப்பிடலன்னா ஒன்றும் செய்யாதுமா. அதெல்லாம் முடியாது, நீங்க சாப்பிட்டு தான் போகணும். ராணி அக்கா சமையல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நீங்க வாங்க மாமா. வேண்டாம்மா. ப்ளீஸ் மாமா, எனக்காக வாங்க. சிவா சாப்பிட்டானாமா? சாப்பிட்டு தான் கிளம்புறாங்க மாமா. சரிம்மா. சே, சிவா சார் ரொம்ப பாவம். நான் செஞ்ச தப்புக்காக இப்ப அவரு கஷ்டப்படுறாரு. ஐசு ஐசு, அது வந்து என்ன ஜெனி, ரெண்டு பேரும் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. இந்தாடி, நீ சிவா சார் ரூம்ல வச்ச ஃபைலு. என்னது, ஃபைல் கிடைச்சிருச்சா? எங்க இருந்துச்சு, எப்படி எடுத்தீங்க? சுசி, நேத்து சிவா சார் இந்த ஃபைலுக்காக தான் சார் கிட்ட திட்டு வாங்கினாரு. இது எங்க இருந்துச்சு? எங்கேயும் இருக்கலடி, நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன். என்னது, எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தியா? ஆமாடி, இப்ப கொண்டு போய் இந்த ஃபைலை ஷேர் கிட்ட கொடு. சிம்பத்தி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாரு. என்னது சிம்பத்தியா? ஆமாட்டி, உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரும்ல. இங்க பாரு, இந்த ஃபைலை ஒளிச்சு வச்சதுனாலதான் உனக்கும் சிவா சாருக்கும் தனியா பேசிக்கிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமா, மனசை விட்டு பேசுனீங்களா? உன் மனசுல இருக்கிறத சொன்னியா? சுசி, உண்மையை சொல்லுடி, யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்போ இவ்வளவு நாள் அந்த ஃபைலை நீ தான் ஒளிச்சு வச்சிருந்தியா? ஆமா. அப்ப அன்னைக்கு பாஸ் சிவா சாரை திட்டும் போது அப்பவும் நீ தான் வச்சிருந்தியா? ஆமா. ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா சுசி? நீங்களா ஒரு ஃப்ரெண்டா? எனக்கு விழ வேண்டிய திட்ட அன்னைக்கு சிவா சார் அவர் வாங்கிக்கிட்டாரு, அதையும் நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டு இப்ப வந்து ஃபைல தரீங்க. கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா? இவ்வளவு செல்ஃபிஷாவா இருப்பீங்க? ஏய் ஐசு, உனக்காக தான் இதெல்லாம் பண்ணணும். உன்கிட்ட கேட்டனா? உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான்டி. உன்கிட்ட நான் கேட்டனா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுனே. அன்னைக்கே நான் சொல்லி முடிச்சிட்டல, அது சின்னதா ஒரு அஃபெக்ஷன், அவ்வளவுதான். ஐசு சார், என்ன இங்க சத்தம்? 3 பேரும் எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இது என்ன கையில ஃபைலு? சார், காணாம போன ஃபைல் கிடைச்சிட்டு சார். கிடைச்சிருச்சா? இங்க கொடு. ஆமா, அதே ஃபைல் தான். ஐசு, எங்க இருந்துச்சுமா? அது வந்து சார், சொல்லாத ஐசு, நான் வச்ச இடத்துல தான் சார் இருந்திருக்கு. நான் தான் சார் கவனமா பார்க்கல. சாரி சார். என்னது, வச்ச இடத்துல தான் இருந்துச்சா? இல்லையே, நான் கூட என் கேபின் ஃபுல்லா தேடுனேனே, அன்னைக்கு அந்த ஃபைல் அங்க இல்லையே. இல்ல சார், இப்ப பார்க்கும்போது அங்கதான் இருந்துச்சு. நான் தான் கவனமா பார்க்கல சார். சாரி சார். என்னாலதான் சார் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். சாரி சார். பரவாயில்ல விடு ஐசு, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஃபைலை விட நான் இப்ப ரெடி பண்ணிருக்க ஃபைல் டாப் டக்கர். எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இது இனிமே தேவைப்படாது. ஷுவரா சார்? ஷுவர் தான், நான் ரெடி பண்ணிட்டேன். சாரி சார். பரவாயில்ல விடு. பாத்தீங்களாடி, இதுதான் சிவா சாருங்கிறது. இதே தான் அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இப்ப நம்ம வேலை எல்லாம் காலியே இருக்கும். இனிமேது புரிஞ்சு நடந்துக்கோங்க. சும்மா சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்றேன், அது கிரியேட் பண்றேன்ட்டு லூசுத்தனமா எதுவும் பண்ணாதீங்க. சாரி ஐசு. போட்டி, இதுக்கு மேல என் கண்ணுல முழிக்காத நீ. சிவா சார் ரொம்ப பாவம். இதனால அவர் அப்பா கிட்ட அவர் திட்டு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இல்ல இந்த சுசி ஜெனியால வந்ததுதான். நெட்டமா, நெட்டமா, எந்திரி நெட்டமா, விடிஞ்சிருச்சு. இப்பதானே படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? ஆமா நெட்டமா, எந்திரி. எந்திரிச்சு இப்ப என்ன பண்ண போறேன்? கொஞ்ச நேரம் தூங்குறனே. நெட்டமா, இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு. போ, மாப்பிள்ளைக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. என்னது, என்ன சொன்னீரு? இல்லம்மா, எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வான்னே. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருச்சுல. கல்யாணம் ஆனா தூங்கியும் தூங்கி எந்திரிக்காமையும் சமயக்கட்டில் போய் நிக்கணுமா? இப்ப டீ கேப்பீரு, 10 மணிக்கு தோசை இட்லி சட்னி சாம்பார்னு கேப்பீரு, மதியம் ஆனா சாம்பார் சாதம் கூட்டு பொரியல் அவியல் அப்பளு பத்தாத குறைக்கு ஊறுகாய் கேப்பீரு, சாயந்தரம் 4 மணி ஆனா மறுபடியும் டீ கேப்பீரு, ராத்திரி ஆனா எனக்கு சப்பாத்தி தான் வேணும், கேட்டா நான் டயட்ல இருக்கேன் ஆனா 4 சப்பாத்தி 5 சப்பாத்தி சாப்பிடுவேன்னு சொல்லுவீரு. இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஆக்கி தந்துட்டு இருப்பேன்னு நினைச்சிரா? நெட்டமா, ஏன் நெட்டமா நீ இப்ப எந்திரிச்சும் எந்திரிக்காமலையும் கோவமா இருக்க? தெரியுதுல பாபு மனுஷா, கோவமா இருக்கேன்னு. டீ கேட்கலாமா? டீ கேட்க கூடாது நெட்டமா, தப்புதான் நெட்டமா, என்னையும் மன்னிச்சிரு. அதை சொல்லுங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, கிச்சனுக்கு நேரா போனா அங்க ஹார்லிக்ஸ் டப்பா இருக்கும். அப்படியே சூடா பால்ல 4 கரண்டி ஹார்லிக்ஸ் போட்டு ஆத்தி எடுத்துட்டு வாங்க. சீனி போடக்கூடாது. நெட்டமா, நானா? பறவையாரு பக்கத்து வீட்டுக்கார கொண்டு தருவாரு.
இது உங்க வீடு நட்டமா, நான் எப்படி ஹார்லிக்ஸ் போடுறது? தெரியுதுல்ல இதே மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும். அப்ப அது உங்க வீடு தானே, நீங்க தானே போட்டு குடிக்கணும். எங்களை எதுக்கு தொந்தரவு பண்றிய? நெட்டம்மா. பாபு மனுஷா, இப்படி என்னை தூக்கத்துல எழுப்பினா எனக்கு இப்படிலாம் கோவம் வந்துடும் பத்துடுங்க. அம்மா இதுதான் முதலும் கடைசியும். இனி நான் எப்ப எந்திரிக்கணும் அப்பதான் எந்திரிப்பேன். என்னெல்லாம் எழுப்பக்கூடாது. சரிம்மா. சாமி ஆடிடுவேன் பத்துடுங்க. உங்களுக்கு டீ வேணும்னா எங்க அம்மாட்ட போய் கேளுங்க, போட்டு கொடுப்பாவ. குடிச்சிட்டு கம்முன்னு வந்து மறுபடியும் தூங்குங்க. என்னையெல்லாம் எழுப்பக்கூடாது. இப்ப நான் தூங்கட்டா? தூங்குமா. கடவுளே, இது என்ன எனக்கு வந்து சோதனை? பாபு மனுஷா ஏதாவது பாட்டு பாடும். குயில பிடிச்சி கூண்டுல அடிச்சு ஹார்லிக்ஸ் போட சொல்ற உலகம், மயில பிடிச்சி காலை உடைச்சி பாட சொல்லுகிற உலகம், அது எப்படி போடுமம்மா, அது எப்படி பாடுமம்மா, ஓ ஆண் பிள்ளை முடி போடும் பொன் தாலி கயிறு, அது என்னான்னு தெரியாது எனக்கு, வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேல எனக்கு என்ன கோபம், ஓலை குடிசையில இந்த ஏழை பிறந்ததுக்கு வந்த தண்டனையா, குயில புடிச்சு காலோடச்சி அலிக் போட சொல்ற உலகம். சரி அங்கிட்டு போறோம். பாபு மனுஷா தாலாட்டு படைச்சோன்னா ஒப்பரி வைக்கிறேன் என் காதுக்குள்ள இருந்துகிட்டு. எந்திரிச்சு போறான். அடிச்சு விடுவேன். குயில புடிச்சு காலை உடைச்சி ஹார்லிக்ஸ் போட சொல்ற உலகம். மீனாட்சியம்மா, யாரு? வாங்க வாங்க, உள்ள வாங்க, கதவு திறந்துதான் கிடக்கு. அட நம்ம ஊர் தலைவரே, வாங்க தலைவரே உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா. தலைவரே உட்காருங்க தலைவரே. ஆமா, என்ன இந்த பக்கம்? வேற ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் சரி அதுக்கு மறுநாள் வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? பரவாயில்ல. மாப்பிள்ளையும் பொண்ணு விருந்துக்கு போயிட்டாவுல. அவங்க மாமியார் வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போயிருக்காவ. 3 நாள் கழிச்சு தான் வருவாவ. அப்படியாம்மா? சரி நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க, அது போதும். சரி. அப்புறம் ஊர்ல எல்லாம் பொறுப்புகள்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லபடியா நடக்குதா? எங்கம்மா ஒருத்தனாலும் நம்ம சொல்றதை எங்க கேட்கானுவோ? ஏன் தலைவர் இப்படி சலிச்சுக்கிட்டு சொல்றீரு? வேற என்ன சொல்லு, ஏன்டா அந்த தலைவர் பதவியில வந்து உட்கார்ந்தோன்னு இருக்கு. அடுத்த தடவை நீங்க தான் தலைவர். ஊரே அப்படிதான் பேசுது. வேண்டாம், நமக்குலாம் அந்த தலைவலி வேண்டாம். இருங்க, பழமும் சக்கரையும் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, இப்போ நான் நேரம் ஆபீஸ்க்கு தான் போறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. போயிட்டு வாங்க. வந்துட்டான் வெறும் பையன் கையை வச்சுக்கிட்டு. ஊரில் நல்லா போலன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா பார்க்கணும், அது இதுன்னு செய்யணும். ஊருக்கு தண்ணி விட்டு 15 நாள் ஆகுது. அவ்வளோ மக்களும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுதானுவோ. தண்ணியை டேங்குக்குள்ள அடைச்சி வச்சு என்னதான் பண்ணுவாளோட தெரில. 8 மாடி கொண்ட கட்டிடமும் வேண்டாம், சிச்சிக் பதவியே அள்ளி தரும் பட்டமும் வேண்டாம், தமிழ்நாடு தந்த அன்பு ஒன்றை போதுமே. விருந்துக்கு போன இடத்துல என்ன செய்ய அவ்வளோ தெரில. வசதியெல்லாம் எப்படி இருந்துன்னு ஒன்றும் தெரியலையே. உள்ளூருக்குள்ளனா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். வெளியூரில் பக்கத்து ஊரில் கொண்டு வீடு பார்த்துருக்கு. என்ன நீ போவ? மீனாட்சி, என்னம்மா ஏதோ புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஏங்க, என்னைய பார்த்தா புலம்பிட்டு இருக்க மாதிரியா இருக்கு? ஆமாம்மா, அப்படிதான் தெரியுது. என் பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டல, இனி நான் பேசுறதெல்லாம் புலம்புற மாதிரி இருக்கும். ஏங்க, நம்ம பையனுக்கு ஒரு போன் போட்டு பாருங்களேன். ஏமா? இல்லைங்க, போன இடத்துல வசதி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. ஒரு போன் போட்டு விசாரிங்களா? மணி 9 தான் ஆகுது. அதுக்கு என்ன? இல்லம்மா, விருந்துக்கு போன இடத்துல எந்த வச்சிருக்கானோ என்னதான் தெரியல. அவன் சின்ன பையனா, வசதி இல்லாதனாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அதுவும் சரிதான், அவன் எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிடுவான். ஊர் தலைவரை பாத்தியலா, இன்னைக்கு தான் மெதுவா வந்து தலை காட்டிட்டு போறாரு. பார்த்தேன், நான் வரும்போதுதான் வெளியே போறான். என்னம்மா? கல்யாணத்துக்கு வர முடியா? அதான் இன்னைக்கு வந்து கேட்டுட்டு போறான். கையை வீசி வந்திருக்கான் வெறும் பையன். அவனுக்கு நமக்கு பத்திரிக்கை வச்சு கொடுக்கச்சல ஆப்பிள் பழம் என்ன, ஆரஞ்சு பழம் என்ன, கொய்யா பழம் என்ன, எவ்வளவு பழம் வச்சு பத்திரிக்கை கொடுத்தோம். ஒரு மொய்யும் தரல, பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்டும் தரல. என்ன ஊர் தலைவரோ? விடு, அவன் குணம் அப்படிதான் தெரியும்ல. அதுவும் இல்லாம அந்த பொருளுக்கு நம்ம ஏங்கி கிடக்கும் சொல்லு. ஆமா, அதை சொல்லுங்க முத. அடுத்த ஊர் தலைவர் பஞ்சாயத்துல நான் நிக்கணுமா? ஆமா, போட்டி போடணுமா கூட. ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டதாவலாம். மீனாட்சி அம்மாவை நிக்க வைக்கணும்னு. அவனுக்கு போட்டியா நின்றுட்டான், விளங்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த பஞ்சாயத்து தலைவர் போஸ்டிங்ல நீயே நில்லு. எங்க என்ன விளையாடுதுல? வீடு போப்பாங்குது, காடு வாங்குது, என்னைய போய் பஞ்சாயத்து தலைவர் போட்டிக்கு நிக்க சொல்லுதீல. அவனால மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஆட்கள் மாறினது நம்ம ஏதாவது நடக்கும். நீ சும்மாவே எல்லாருக்கும் உதவி பண்ணுவா. இதுல பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டேன்னு வை, நம்ம ஊருக்கே நல்ல உதவி பண்ணுவிய. நல்ல ஐடியா தான் கொடுத்துட்டு போயிருக்கான். அடுத்த பஞ்சாயத்து தலைவர் ஓட்டுக்கு நீ நிக்க. அவன் தான் கிறுக்கு மாதிரி பேசுறான்னா நீங்களும் பேசுங்க. போங்க அங்கிட்டு. உண்மையதாம்மா சொல்றேன், நீ பஞ்சாயத்து தலைவர் போட்டிக்கு நில்லு. அப்படியா? ஆமாம்மா, உனக்கு பின்னாடி பக்கத்துணையா நான் இருக்கேன், எதுக்கும் பயப்படாத. சரி, அத அப்பம் பாத்துக்கலாம், விடுங்க.